கன்வர்ஜென்ட் பவுண்டரியில என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சு? கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ். டைவர்ஜென்ட் பவுண்டரியில என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சு? டென்ஷனல். ஷேரிங் ஃபோர்ஸ் எந்த பவுண்டரியில வந்துச்சு? டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் டிரான்ஸ்வர்ஸ்? இங்க பாருங்க, இது ஷேரிங், இது டென்ஷனல். டென்ஷனல் வித் ஷேரிங் ரெண்டு ஃபோர்ஸஸ் ஒரே இடத்துல ஆக்ட் ஆனா என்ன ஆகுது? இந்த பள்ளம் கிரியேட் ஆகுது, இங்க மேல போகுது. இந்த மேல போறது பிளாக் மவுண்டன், இது ரிஃப்ட். நர்மதா தாப்பி ஏன் டிஃபரெண்டான ஒரு மெக்கானிசம், அங்க ரிஃப்ட் வேலி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா அண்டர்லைங் மெக்கானிசம் என்னது? இதுதான். இது சொல்லாம வடைய சுத்திக்கிட்டே இருப்பீங்க. அங்க இது ஏன் ரிஃப்ட் வேலினா, இங்க ஏன் பிளாக் மவுண்டன் வந்துச்சுன்னா, அப்புறம் வந்துச்சுன்னா அப்படிதான் வராது ஆன்சர். ஹார்ஸ்ட் எது? நம்மளோட ஆன்டிக்ளைன். சிங்க்ளைன் எது? கிராபன். இந்த ரிஃப்ட்ல தான் என்ன போச்சுன்னு, ரிவர்ஸ் போகுது, லேக்ஸ் போகுது. இதுதான் மித்துங்கா அண்ட் மிஷிங்கா மவுண்டன்ஸ். இதுதான் விந்தியா அண்ட் சத்புரா ரேஞ்ச். இங்க பாருங்க, இது கீழே போகுது, இது வெளியே வருது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. கரெக்டா? இது என்ன ஃபோர்ஸ்? டென்ஷனல். இங்க என்ன ஆகுது? கிரேபன், ரிஃப்ட் ஃபார்ம் ஆகுது. இது என்ன? பிளாக் மவுண்டன் 1, பிளாக் மவுண்டன் 2. நான் கிட்டத்தட்ட என்ன சொல்றேன்? இது நர்மதான்றேன், இது சத்புரான்றேன், இது தாப்பின்றேன், இது விந்தியன்ன்றேன்.